Friends, very good evening, good for learning. Friends, இன்னைக்கு வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 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 வித்தியாசமான ஸ்கேம் வந்து வேர்ல்டு வைடில் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் வந்து எனக்கு அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஸ்கேம் அப்படின்னு உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் அசட்ஸ், கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த டிஜிட்டல் அசட்ஸில் வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவாங்க. நிறைய மெசேஜஸ் டெய்லியும் வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் வந்துச்சு அப்படின்னா அலர்ட் ஆகிக்கோங்க. என்ன மாதிரி ஸ்கேம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ஐடி காஸ்ட்டு வந்து $300 சொல்கிறாங்க. ஓகே, பர் டே $1, பர் டே 1%. $300 அப்படின்னா ஆர்ஒய் கான்செப்ட் தான். ஸோ $300 இன்வெஸ்ட் பண்ணால் $3 பர் டே வந்து வந்துடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா 365 days வந்து வருது, 1 இயருக்கு வருது. அதோட அந்த கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ பர் டே $1, பர் டே 1%, $300க்கு $300 வருது. ஸோ வந்து இதில் எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படின்னா $300 போட்டால் பர் டே 3% வருது. ப்ளஸ் வந்து இந்த கான்செப்டை வந்து துபாயில் லான்ச் பண்ணுறாங்களாம். ஓகே, ஸோ துபாயில் லான்ச் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ, 3 nights 4 daysக்கு ஃப்ளைட் டிக்கெட். யாரெல்லாம் ஐடி போடுறாங்களோ, $300 யாரெல்லாம் போடுறாங்களோ 3 nights 4 daysக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ, ஃபுட்டு, அக்காமடேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ. கம்ப்ளீட்டாக வந்து $300 ஐடி போட்டவங்க எல்லாத்தையுமே வந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டு ஃப்ரீ, ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீ, சைட் சீயிங் ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு $300 வந்து போட வைக்கிறாங்க. போட வச்சதுக்கப்புறம் பஸ் டிக்கெட்டு கூட ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல. ஒரு இட்லி கடையில் கூட 2 இட்லி கூட வாங்கி தரல. ஸோ வந்து ஸ்கேம் வந்து இப்படி நடந்துகிட்ருக்கு. அலர்ட்டாக இருங்க. நிறைய பேர் வந்து இதில் வந்து சரி நம்ம துபாய் தனியாக போயிட்டு வந்தால் 70,000 80,000 ஆயிரும். ஸோ இங்கே $300 தான், $27,000 தான் ஆகுது ஐடி காஸ்ட்டு. ஐடி காஸ்ட் $27,000 மட்டும். ப்ளஸ் வந்து அந்த 3%, $3 பர் டேக்கு வந்து 3% கிடச்சிருது. ஆஸ் வெல் அஸ் வந்து துபாய் ட்ரிப்பும் வந்து 60,000-70,000 பேக்கேஜ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிட்டு எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஐடி போடுறாங்க. ஸோ துபாய் வந்து கூப்பிட்டு போகிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸு புதுசாக ஸ்கேமில் வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஸ்கேம் எல்லாத்தையுமே நான் வந்து அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு என்னோடய நாலேஜுக்கு வருது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து கீழே வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, யாரும் ஏமாறாமல் இருக்க. ஸோ ஸ்கேம்ஸ் வந்து புதுசாக யோசிக்கிறாங்க. நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும். நிறைய ஏற்கனவே ஃபண்ட்ஸ் வந்து நிறையா இழந்துட்டோம். இந்த ஸ்கேம் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, துபாய் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறேன், இது இல்லாமல் டெய்லியும் 3% தரேன், ரெண்டுமே நடக்கிறதில்ல. அவன் லான்ச்சும் அதாவது நியூலி லான்ச்டு ஏதோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணுறாங்க, ஒரு கலர்ஃபுல்லாக வீடியோஸு, பிக்சர்ஸு, போஸ்டரு, ஃப்ளையர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஈவெண்ட்டுக்கு இதுதான் ஈவெண்ட் நடக்க போகுது, லான்ச்சிங் ஆஃபர் அப்படிங்கிறாங்க. லான்ச்சும் ஆகிறது கிடையாது. இது எதுவுமே நடக்கிறதில்ல. துபாயில் லான்ச்சும் ஆகலை. அவன் எங்கேயோ கும்மிடிப்பட்டியில் உட்காந்து இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து கும்மிடிப்பட்டியில் தான் இருப்பான். துபாயிலையும் லான்ச் ஆகலை. அவன் அந்த $300 அடியே போடுறான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நிறைய லீடர்ஸ் வந்து அவங்க டீமை வந்து இதில் என்னென்னா ரெஃபர் பண்ணால் வந்து அவனுக்கு அந்த $300 கிடையாது. இப்போ லீடர் இருக்காங்க, ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு அந்த $300 வந்து கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிப்டோ கம்யூனிட்டியில் இருக்கேன். மலேசியாவில் ஒரு பர்சன் வந்து ஏமாந்துருக்காரு, தமிழன். ஓகே, ஸோ வந்து அவரோட ஆடியோவும் இந்த வீடியோ முடிஞ்சோடனே அட்டாச் பண்ணுறேன், அதை வந்து கேளுங்க. ஸோ நான் வேர்ல்டு கிரிப்டோ கம்யூனிட்டியில் இருக்கிறனால எனக்கு இந்த வேர்ல்டு வைடில் எல்லா ஈவெண்ட்ஸ் ஆஃபர்ஸும் வந்து எனக்கு வரும். நான் வருஷத்துக்கு 6-7 ஃப்ளைட்டு வந்து
இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்காண்டி நான் வந்து போயிட்டு வரேன். பட் வந்து இது பெருமைக்குன்னு சொல்லலை. எனக்கு இதில் ஐ மீன் இந்த கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கிறனால ஸ்கேம் எப்படிலாம் நடக்குதுங்கிறது எனக்கு புரிய வருதுங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், புரிய வைக்கிறேன். ஸோ வந்து அலர்ட்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பை பை. டேக் கேர். சியர்ஸ். சார் ஹரிதாஸ் வந்துட்டு நமக்கு இந்த கான்செப்ட் கூட்டிகிட்டு வரும்போது $300 போட்டாக்கா வந்துட்டு துபாய் ட்ரிப்புக்கு எலிஜிபிள்னாரு. பட்டு நம்மளை துபாய்க்கு இது வரைக்கும் யாரையுமே கூட்டிகிட்டும் போகலை. ஓகேங்களா, அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, பட் அந்த அந்த அவர் சொன்ன விஷயம் எதுவுமே நிறைவேறல. அப்போல்லாம் வாயை திறக்காத ஹரிதாஸ் இன்னைக்கு வந்து அவருக்கு பேமெண்ட் வரல, பெண்டிங்கில் விழுந்துருச்சு அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனியை வந்து ஏன் தப்பாக பேசுகிறாரு? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியலை. அவர்கிட்ட கேட்டதுக்கு நம்மளை வந்து இது அப்படி இப்படி இப்படின்ட்டு நம்மள்ட்ட பேசுகிறாரு. நான் இன்றைக்கி கூப்பிட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர் வேற ஒரு கான்செப்டை பற்றி எனக்கு ரெஃபர் பண்ணுறப்ப, ஏயா நீ இப்படி தானேயா வந்துட்டு இந்த கான்செப்டையும் வந்து ரெஃபர் பண்ணேன், அந்த கான்செப்டுக்கு இன்னை வரைக்கும் எனக்கு ட்ரிப்பு கூப்பிட்டு போகலையே அப்படின்னு கேட்கும்போது என்னை வந்து அவர் திட்டுறாரு, அவர் என்னென்னமோ பேசுகிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரில. ஏன்னா அவரை நம்பி வந்தவங்க எல்லாருமே நம்ம தான். ஸோ இதுக்கு யாருக்காவது கிளியர் ஆன்சர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள்.